Start your career at KSG Institutions. No donation, no capitation. KSG Institutions, Singanallur, Coimbatore. இப்போ தயாநிதி பேசுறது உண்மையாகவே இருக்கட்டும், நம்ம ஏற்றுக்கலாம். ஓகே, பட் இவ்வளோ 22 வருஷம் ஆச்சா அவருக்கு இதை பற்றி பேசுறதுக்குன்னா இன்னைக்கு ஏதோ பெருசாக வெடிச்சிருக்கு. கலாநிதி இஸ் நோன் ஃபார் இஸ் கலாநிதி எல்லாத்துக்குமே தெரியும் வெரி அரகண்ட். ஈவன் கலாநிதி மாறன் இஸ் நம்பர் 1 உமனைசர். எம்பினா 2 கொம்பு மொழிக்கல. எம்பியும் நம்மளாட்ட ஒரு மனிதன் தான். அதே மாதிரி ஒரு சிஎம்ஓ ஒரு பிரைம் மினிஸ்டர் அவனுக்கும் கொம்பு மொழிக்கல. த பிரெயின் பிஹைண்ட் கலாநிதி சரத் என்று ஒருத்தர் இருந்தார். உங்களுக்கெல்லாம் தெரியுமோ இல்லையோ, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் இவங்களுக்குள்ள மறுபடியும் ஒரு பிரச்சனை வந்துச்சு. இந்த 2 குடும்பத்துக்கு நடுவில் கலாநிதி அண்ட் தயாநிதி அகெயின்ஸ்ட் கருணாநிதியோட ஃபேமிலி. ஆக்சுவலி ஷரத் வாஸ் an equal partner with இந்த சன் டிவி. மொத்த சன் டிவி பெருசா டெவலப் ஆனதே ஷரத்தால தான், ஊர் உலகத்துக்குமே தெரியும். அதுக்கப்புறம் அந்த ஷரத்தை என்ன பிரச்சனையால வெளியே அனுப்பிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் தயாநிதிக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை எடுத்து கொடுத்துச்சு கலாநிதி. பட் கலாநிதி இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் பிகாஸ் ஹி இஸ் வெரி அரகண்ட். இன்றைக்கு அவங்களுக்குள்ளார முட்டிட்டு இருக்கு. இது நல்லதுக்கு தான், இது வெளியே வரணும். இது டிஎம்கே குடும்பத்துக்கும் இது ஒரு லெசன். ஏன்னா இதுக்கு முன்னால பாவம் இவங்களால அப்பாவி இந்த தினகரன் இதுல நிறைய பேர் செத்தாங்க. Start your career at KSG Institutions. Well infrastructure, 15 UG programs, 6 PG programs, 7 research programs, industry-based courses, nursing, catering, well-equipped laboratory, sports, yoga, NCC, NSS, many extracurricular activities. No donation, no capitation. JK College of Nursing and Paramedical, BSc Nursing 4-year course and Bachelor of Physiotherapy 4.5 years course. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. www.ksgcollege.com. இவரோட சகோதரராக இருக்கக்கூடிய கலாநிதி மாறன் மேல அந்த சன் டிவி குழுமம் மேலே, கலாநிதி மாறன் உட்பட அவங்க ஒய்ஃப் மேல, முக்கியமா சன் டிவி குரூப்ஸ் மேல இந்த மாதிரி மோசடி வழக்கு போட்டிருக்காரு. தன்னோட சொந்த சகோதரரே தாங்கிட்ட பல கோடி ரூபாய் மோசடி பண்ணி கையெழுத்த மோசடி பண்ணி அபகரிச்சிட்டாரு அப்படின்ட்டு ஒரு எம்பியே போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தது பெரிய விஷயமா பேசிட்டு இருக்காங்க. இவங்க நினைச்சிருந்தாங்கன்னா ஆக்சுவலா நம்ம சிஎம்ஏ இவங்களோட சொந்தக்காரங்க தான். இவங்க நினைச்சிருந்தாங்கன்னா இதை உள்ளே பேசி முடிச்சிருக்கலாம். பட் இத பொது வழியில ரொம்பவே பெருசா பேசிட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் அழகிரி அவர்களுக்கும் ஒரு பெரிய தகராறு ஓடிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி ரிலேட் ஆகுற மாதிரி இந்த சம்பவம் இருக்கீங்க. எம்பினா 2 கொம்பு மொழிக்கல. எம்பியும் நம்மளாட்ட ஒரு மனிதன் தான். அதே மாதிரி ஒரு சிஎம்ஓ ஒரு பிரைம் மினிஸ்டர் அவனுக்கும் கொம்பு மொழிக்கல. எல்லாரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நீங்கள் உங்களுக்கு அந்த இது பணம் இருந்துச்சு நிற்கிறதுக்கு, அதுக்காக நீங்கள் எல்லோரும் யோகிய சிகாமணிகளானா கிடையாது. ஓகே, இது நான் ஏன் இது ரொம்ப இவ்வளோ லேட்டாக வெடிச்சிருக்கு தான் நான் சிரிக்கிறேன். ஏன்னா நான் இதை எதிர்பார்த்தது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாலேயே. இப்போ தயாநிதி பேசுறது உண்மையாகவே இருக்கட்டும், நம்ம ஏற்றுக்கலாம். ஓகே, பட் இவ்வளோ 22 வருஷம் ஆச்சா அவருக்கு இதை பற்றி பேசுறதுக்குன்னா இன்னைக்கு ஏதோ பெருசாக வெடிச்சிருக்கு. கலாநிதி இஸ் நோன் ஃபார் இஸ் கலாநிதி எல்லாத்துக்குமே தெரியும் வெரி அரகண்ட். அவனுமே ஒரு பெரிய பொம்பளை பொறுக்கி. நீங்கள் பார்த்தீங்கன்னா சன் டிவியில் அங்கே அயோக்கியத்தனம் நடக்குது, நிறைய பேர் பேசுறதில்ல. இப்போ நீங்கள்லாம் இந்த மற்ற ஆக்ட்ரஸஸை பற்றி பேசுகிறீங்க. இப்போ ஒரு லேடி அன்றைக்கி ஷார்ட்ஸில் பேசுது, நான் நடிக்க வந்திருக்கேன், பட் இந்த பெட் கல்ச்சர் இருக்குது,
எல்லாருமே அசிங்கம் நம்ம இன்டைரக்டாக நம்ம பேசினா கூட அதுனா இது வந்து ஈவன் கலாநிதி மாறன் இஸ் நம்பர் 1 உமனைசர், திமிர் பிடிச்சவன். ஓகே, இது வந்து இன்னைக்கு இவங்க இதை பற்றி பேசுகிறாங்கன்னா எங்கேயோ பெருசாக வெடிச்சிருக்குது. இது கண்டிப்பாக சிஎம்மோட ஃபேமிலியோட என்ன சொல்கிறது சப்போர்ட் இல்லாமல் இவன் வெளியே வந்திருக்க மாட்டார். யார்? தயாநிதி பேசுறதுல ஒரு சில உண்மைகள் இருக்கிறது. என்னென்னா, நீ வந்து உங்கள் அம்மா கிட்ட ஷேர் வந்து 50% ஷேர் வந்து ஒரு வேல்யூக்கு வாங்கியிருக்க. அதே இது தயால் அம்மா கிட்ட வாங்கினதுக்கு வேறு வேல்யூ கொடுத்துருக்க. நீ 2 பேர்த்துக்கும் ஒரே வேல்யூ கொடுத்துருந்தானே நீ நல்லவன். நீ அந்த அவங்களுக்கு ஒரு வேல்யூ இவங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுத்து, அப்போ வந்து தயாநிதிக்கு இந்த வேல்யூ இந்த ஷேரில் தனக்கும் ஒரு பங்கு இருக்குது, தன் சிஸ்டருக்கும் இருக்குது. ஆனால் இன்னைக்கு வெளிச்சிருக்குன்னா ஆஃப்டர் 22 years, தட் இஸ் 2003 நடந்ததை பற்றி இன்னைக்கு பேசுகிறார். ஓகே, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு இந்த இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எங்கேருந்து செல்வாக்கு வந்துச்சு? உங்கள் அப்பா வந்து ஐ திங்க் 1989 இது விபி சிங் கவர்மெண்ட்டில் யூனியன் மினிஸ்டர் ஃபார் என்ன அர்பன் ஏதோ டெவலப்மெண்ட்டுக்கு இருந்தார். ஐ ரிமெம்பர் பிகாஸ் நாங்கள் எங்கள் கவர்மெண்ட் அது, நாங்கள் இப்போ ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்தேன். அப்போ வந்துட்டு இதே ஸ்டாலின் வந்து அன்றைக்கி ஃப்ளைட்டில் வந்து எங்கள் ஃப்ளைட்டில் வந்தவர், என்னோட பேசல, என் கூட வந்தவர். அவங்க வந்து டிஎம்கே ட்ரஸ்ட்டில் அவங்க அப்பா ஒரு மெம்பரு. அவர் யதார்த்தமாக கேட்டார், என்ன தம்பி நீங்கள் போலியா மாமா வீட்டுக்கு? அவன் எங்கே பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டான்னு கமெண்ட் அடித்தார். நான் இருந்தேன், அது கேட்கும்போது நான் கேட்டுட்டு இருந்தேன் அந்த கமெண்ட். ஓகே, இதே ஸ்டாலின். ஓகே, அப்போ வந்துட்டு எங்கேருந்து இவங்களுக்குலாம் சடனாக அந்த பணம் வந்துச்சு? ஈவன் இந்த சன் டிவி ஸ்டார்ட் பண்ணுறதுக்குன்னா நீங்கள் கொள்ளாடிக்கிறது அரசியலில் கொள்ளாடிச்ச காசு தான். அந்த செல்வாக்கில் தான் நீங்கள் 2003 ஆரம்பிச்சிங்க. 2003 எப்படி ஆச்சுன்னா 96 to 2001 நீங்கள் ஆட்சியை நடத்துனீங்க. கருணாநிதிக்கு வந்துட்டு பிரெயினே வந்து முரசொலி மாறன் தான். எல்லாம் அட்வைஸ் கொடுக்குறது, ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பண்ணுறது முரசொலி மாறன் தான். முரசொலி மாறன் வெரி ரிசர்வ்ட் பர்சன், ஜாஸ்தி யாரோடையும் பேச மாட்டார், பழக மாட்டார். அவருக்கு இருந்த ஒரே ஒரு ஃப்ரெண்ட் இந்தியா சிமெண்ட்ஸோட ஸ்ரீனிவாசன். ஓகே, அதையால் அவங்களுக்குள்ளார எவ்வளோ இந்த வாங்கல் கொடுக்கல் இதெல்லாம் இருக்குது. ஓகே, அப்போ வந்துட்டு எங்கேருந்து நீங்கள் இந்த பணம் எங்கேருந்து வந்துச்சு உங்களுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு? கொள்ளாடிச்ச காசில் தான். நீ சம்பாதிச்ச காசு கிடையாது. இதே தயாநிதி மாறன் வந்து அன்றைக்கி வந்து இந்த அருணா இன்னுன்ட்டு ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, இந்த அருணா குரூப்பு, அந்த ஸ்டர்லிங் ரோட் இஃப் ஐ எம் நாட் ராங். அங்கே வந்து ஒரு பவுலிங் இந்த ஏதோ இது ஒரு வச்சிட்டு இருந்தார். இன்றைக்கி மினிஸ்டராக இருக்கவன் அன்றைக்கி அதை தான் வச்சுட்டு இருந்தான். ஓகே, அதே மாதிரி ஈவன் உதயநிதி கூட இந்த ஸ்னோ பாலை ஏதோ ஸ்னோன்னு சொல்லிட்டு இந்த நுங்கம்பாக்கத்தில் வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ இவங்களோடலாம் பிகினிங் எப்படி இருந்துச்சு, இன்றைக்கி எப்படி இருக்காங்க? இந்த பணம்லாம் அதுலலாம் சம்பாதிச்செல்லாம் வர முடியாது. நீங்கள் வந்து அரசியலில் கொள்ளடிச்ச காசு தான். அப்போ வந்து கலாநிதி வந்து த பிரெயின் பிஹைண்ட் கலாநிதி வந்து சரத்ன்ட்டு ஒருத்தர் இருந்தார். உங்களுக்கெல்லாம் தெரியுமோ இல்லையோ, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் இவங்களுக்குலாம் மறுபடியும் ஒரு பிரச்சனை வந்துச்சு இந்த 2 குடும்பத்துக்கு நடுவில். கலாநிதி அண்ட் தயாநிதி அகெயின்ஸ்ட் கருணாநிதியோட ஃபேமிலி, பெரியவரோடைய பிரச்சனை வந்துச்சு. இந்த கலாநிதிக்கு கூட இருந்த பார்ட்னர் ஷரத், ஐம் டாக்கிங் அபவுட் ஷரத்தை வந்து என்ன பண்ணார்? ஆக்சுவலி அவங்க 2 பேருக்கும் ஒரு பிளாட் இருந்துச்சு போட் கிளப்பில். ஷரத்துக்கு ஒரு 6 கிரவுண்ட்ஸோ 8 கிரவுண்ட்ஸோ, கலாநிதிக்கு 8 கிரவுண்ட்ஸு. அந்த ஷரத்தை வீட்டில் போய் அடித்து அதை எழுதி வாங்கி அவனோட ஷேர்ஸ் எல்லாம் வாங்கி, ஆக்சுவலி ஷரத் வாஸ் அன் ஈக்குவல் பார்ட்னர் வித் இந்த சன் டிவி. மொத்த சன் டிவி பெருசாக டெவலப் ஆனதே ஷரத்தால் தான், ஊர் உலகத்துக்குமே தெரியும். அதுக்கப்புறம் அந்த ஷரத்தை என்ன பிரச்சனையால வெளியே அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தயாநிதிக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை எடுத்து கொடுத்துச்சு கலாநிதி அந்த போட் கிளப்பில். ஆக்சுவலி இட் வாஸ் ஷரத்தோடது. நான் ஷரத்தை மீட் பண்ணியிருக்கேன். பாவம் வந்தால் பயந்துக்கிட்டாது இவங்க பண்ணதெல்லாம் பார்த்து. அதுக்கப்புறம் இதே கலைஞர் இந்த ஷரத்தை வந்து கலைஞர் டிவியில் வச்சார். அப்போ அவங்களுக்குள்ளார பிரச்சனை ஆனவர் எப்படி இவர் வச்சார்? அப்போ அவங்களுக்குள்ளார குடும்பத்தில் ஏதோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. இதை பற்றி யாருமே பேசுறதில்ல. அப்போ வந்து இது முதலேருந்தே இருந்திருக்குது. அப்போ இன்றைக்கும் இந்த பிரச்சனை வந்து தயாநிதி வெளியே கொண்டு வந்திருக்காங்க. டெஃபினட்டாக ஸ்டாலினோட இல்லாட்டி ஸ்டாலின் குடும்பத்தோட இல்லாட்டி உதயநிதி இவங்க எல்லாத்தோட ஆதரவு இல்லாமல் இந்த தம்பி வெளியே வந்திருக்க முடியாது. ஆனால் கலாநிதி இஸ் நோன் ஃபார் இஸ் அரகன்ஸ் அண்ட் தென் யாரையுமே மதிக்காது. அப்போ சொந்த பிரதரை ஏமாத்துறது ஒன்றும் தெரியல. இப்போ எங்கள் குடும்பங்களே எல்லா இடத்துலையும் இருக்குது. நம்ம நம்பி ஒரு சமயம் அண்ணன் தானே கையெழுத்து கேட்டாலும் போடுவோம். நம்ம அந்த பேப்பரை எதையும் படிக்க மாட்டோம். இந்த பேங்க்குக்கு லோனுக்கு போவாங்க பாருங்கள், அந்த அவசரத்தில் ஆத்திரத்தில் அவங்க கொடுக்குற பேப்பர் எல்லாத்துலேயும் கையெழுத்து போடுவோம். நம்ம படித்தானே எதுவுமே படிச்சிருக்க மாட்டோம். அதுக்கப்புறம் ஐயோ அவன் ஏதோ ஒன்று எழுதி வச்சுருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ரியலைஸ் பண்ண போட்டோம். அந்த மாதிரி தயாநிதியும் போட்டிருக்கலாம்.
ஓகே, அதனால இது வந்துட்டு இப்போ வந்திருக்கேன்னா இப்போ டெஃபினட்டாக யாரோட சப்போர்ட் இல்லாமல் தயாநிதி வெளியே வர்றதுக்கு சான்சஸ் இல்லை. பட் கலாநிதி இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் பிகாஸ் இஸ் வெரி அரகன்ட். இன்றைக்கு அவங்களுக்குள்ளார முட்டிட்டு இருக்கு. இது நல்லதுக்கு தான், இது வெளியே வரணும். இது வந்துட்டு டிஎம்கே குடும்பத்துக்கும் இது ஒரு லெசன். ஏன்னா இதுக்கு முன்னால் பாவம் இவங்களால அப்பாவி இந்த தினகரன் இதில் வந்து நிறைய பேர் செத்தாங்க, ஒரு 2-3 ஊழியர்கள் மதுரையில், ஞாபகம் இருக்குதா? அப்போ வந்து ஸ்டாலினுக்கும் அழகிரிக்குமே நடந்தது பிரச்சனை. இப்போ வந்து தயாநிதி கலாநிதிக்கு நடக்குது. இது வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இதில் நிறைய லீகாலிட்டிஸ் இருக்குது. ஐ வாஸ் வாட்சிங் ஆல் தோஸ் என்னென்ன பிரச்சனைகள் இதுன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, செபிக்குமே தப்பாக சொல்லியிருக்காங்க. இவங்க ப்ராஃபிட்ஸ் வந்து கரெக்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களா, அதுக்கப்புறம் எப்படி ஷேர்ஸ் வேல்யூஸை இது ப்ளே பண்ணுவாங்க. நிறைய கார்ப்பரேட்ஸ் இது பண்ணுது. அதில் மாற்றுறது யாருன்னா இந்த ஏழை நடுத்தர மக்கள் தான். இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போய் இதெல்லாம் வந்துட்டு இந்த செபி, இந்த இவங்க எல்லாருமே ஃப்ராடு. இந்த ஆர்கனைசேஷன்ஸ், இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்க பாதி பேர் ஊழல் தான். அதனால இன்னைக்கு தான் அதோட எல்லாம் வெளியே வருது. இசைங் வந்து எஸ்எஃப்ஐ தட் இஸ் இந்த சீரியஸ் இந்த ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ்னு ஒன்று இருக்கு. அந்த இதுக்கு கம்ப்ளைண்ட் இன்னும் கொடுக்கலையாட்டிருக்கு, கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு. பட் மற்றதெல்லாம் வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ வந்து பிளேம்டு அவங்களோட ஆடிட்டர்ஸ்லாம் ஏமாற்றி என்கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமையே நம்ம எல்லாருமே இந்த தவறு செய்கிறோம். நம்ம கூட பிறந்தவங்க தானேன்னு சொல்லிட்டு நிறைய குடும்பங்கள் அதான் இந்த சொல்லுவாங்களே வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கிறது. இது இந்த சண்டை நல்லது தான், வெளியே வந்தது மக்களுக்கும் நல்லது. மக்கள் தெரிஞ்சுக்கணும் யாருக்காக நீங்கள்லாம் மறுபடியும் யாருக்காக நீங்கள் ஓட் போடுறீங்க. இந்த தயாநிதி கலாநிதி இவங்கெல்லாம் வந்துட்டு என்ன அவங்க தகுதி, அவங்க அப்பா சம்பாதிச்சு வச்ச ஊழல் காசில் நீங்கள் வந்திருக்கிறீங்க, அவ்வளோதான் தவிர்த்து. என்னென்னா கலைஞருக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்குது, இதெல்லாம் எப்படி பண்ணணும் செய்யணும்னு சொல்லிட்டு அப்படி போட்டு வச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து அவங்க தான் லார்ஜஸ்ட் டிவி சேனல்ஸ் நினைக்கிறேன். பட் அதுலேயே நான் ஒரு இடத்துல படித்தேன், சன் டிவிக்கு நிறைய கடனும் இருக்குதுன்னு சொல்லி இதுவும் படித்தேன். ஏழை இந்த அசட்ஸுக்கும் இந்த கடனுக்கும் இதாக இருக்கணும். எல்லாருமே ஒரு ஷோ லைஃப் நடத்துகிறான். ஏன்னா பேங்க்கில் பணத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் பேங்க்குக்கு நாமம் போடுறாங்க பாதி இந்த பெரிய கார்பரேட்ஸ், இன்க்ளூடிங் அதானி அம்பானி எல்லாருமே. அப்போ வந்து இதெல்லாம் நம்ம வெயிட் அண்ட் வாட்ச். ஏன்னா இது வந்து லீகாலிட்டி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குது, இது பார்க்கணும். இதுக்குள்ளே சமரசம் நடக்கலாம் இல்லையா, தெரியாதுல. காசு கொடுத்துட்டாங்கன்னா சமரசம் ஆகிடலாம். அதனால் இது ஒரு பெருசாக நம்ம எடுத்தது. ஆனால் இது நல்லதுக்கு, இது ஒரு நல்ல ட்ரெண்ட் வெளியே வந்தது நல்லது. இந்த பிரச்சனை பெருசாக இது வந்து மக்கள் வந்து சிந்திச்சு இந்த மாதிரி அயோக்கியர்களுக்கு தேர்ந்தெடுக்காதீங்க. Start your career at KSG Institutions. Well infrastructure, 15 UG programs, 6 PG programs, 7 research programs, industry-based courses, nursing, catering, well-equipped laboratory, sports, yoga, NCC, NSS, many extracurricular activities. No donation, no capitation. JK College of Nursing and Paramedical, BSc Nursing 4-year course and Bachelor of Physiotherapy 4.5 years course. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. www.ksgcollege.com